அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேளையிலே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே ஒரு தெய்வ செய்தியை கொடுக்க கிருபை செய்தி நேர்த்து தந்தீர் சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த செய்தி என்னை மறைத்து நீர் பேசும். இந்த செய்தி மறு உழப்பிலே போகும் பொழுது அநேகர் கேட்டு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக வச்சிருக்க ஆண்டவரே. இவ்வளவு நேரம் துதித்து ஆராதித்து தேவசையை கொடுத்து மீண்டும் ஒரு தேவ செய்திக்கு வரும்பொழுது ஆவியானவரே நீரே என்னை பெறப்படுத்தும், என்னை உற்சாகப்படுத்தும். ஆவியானவரே ஒரு அபிஷேகம் என் மேல் இறங்கட்டும். அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் மேல் இறங்கட்டும் ஆண்டவர். நான் பேசும் வார்த்தை அழகாக தெளிவாக பேச நீர் எனக்கு கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலே செய்தியின் தலைப்பு ஏதேனில் ஜீவநதி. ஏதேனில் ஜீவநதி என்ற தலைப்பிலே இந்த செய்தியை கொண்டு வருகிறேன். இந்த செய்திக்கு நான் எடுத்த வேத தியான பகுதி ஆதியாகமம் 2:10. ஆதியாகமம் 2:10. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. இந்த வார்த்தை பகுதியிலே அவர் எப்படி ஏதேன் தோட்டத்திலே வற்றாத ஜீவநதியா இருந்தார் என்பதை தியானிக்க போகிறோம். ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. புதிய ஏற்பாட்டு நாட்களில் மட்டும்தான் ஆவியான் இருந்தார். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான் அவருடைய வல்லமை எண்ணிவிடக்கூடாது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே திருத்துவத்தில் ஆவியானவர் இருந்தார். உலகம் தோற்ற முதற்கொண்டே அவர் மனிதனுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவர். ஆதியில் இருந்தே அவர் நதிக்கு அடையாளமாக இருந்தார் என்பதை நான் அறியலாம். கர்த்தர் மனிதனுக்காக இந்த அழகான உலகத்தை சிருஷ்ட போது அங்கே ஏதேனை உருவாக்கினார். ஏதேனுக்குள் ஒரு அழகான தோட்டத்தை ஏற்படுத்தினார். ஏதேன் என்ற வார்த்தைக்கு மன மகிழ்ச்சி என்ற அர்த்தம். மனிதனை சிருஷ்டித்த ஆண்டவர் அவனுக்கு மனமகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க விரும்பினார். ஆகவே இந்த ஏதேன் மத்தியிலே விதம் விதமான கனிதரும் மரங்களும் செடிகளும் உண்டாக்கிவிட்டார். மனிதன் நித்தமும் அவருடைய மடியிலே செல்லப்புள்ளியாக இருந்தான். சற்று சிந்தித்து பாருங்கள். பெரிய உலகம், அதற்குள் ஏதேன், அதற்குள் ஒரு தோட்டம். அதுபோலவே நமக்குள்ளே ஒரு சரீரம், அதற்குள்ளே ஒரு ஆத்மா, அதற்குள்ள ஒரு ஆவி. சரீரம் உலகத்துக்கும் ஆத்மா ஏதேனுக்கும் ஆவி நடுவிருந்த தோட்டத்துக்கும் ஒப்புமையா இருக்கிறது. ஆழமான சத்தியம் கவனமாக கேட்டால் தான் நீங்கள் இந்த அர்த்தத்தை கண்டுகொள்ள முடியும். தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ந்து அதை செழிப்பாக்குறதுக்கு கர்த்தர் ஒரு நதியை வைத்தார். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மகிழ்ச்சி ஆக்கினார். சங்கீதம் 65:9 என்று தாவீது எழுதுகிறார். ஆனால் ஏதேனுள்ள அந்த நதியின் பெயர் என்ன என்று அவர் எழுதவில்லை. நதியிலிருந்து இந்த 4 கிளை ஆறுகளின் பெயர் மட்டுமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தவிர நதியின் பெயர் எழுதப்படவில்லை. ஆனால் அந்த நதி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நதியா இருக்கும் என்று நம்புகிறேன். காரணம், அந்த நதி ஓடுகிற இடமெல்லாம் பொன் விளைந்ததான், கோமோதகம் கல்லும் விளைந்ததான். ஆதியாகமம் 2:11-12. ஒரு சாதாரண நதி ஓடுமானால் அங்கே நெல், கோதுமை, பார்லி போன்ற பயிர்கள் விளையும். பொன் விளையும் என்றால் அதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நதியாகவே கருதுகிறேன். வேதத்திலே பொன் என்ற பரிசுத்த விசுவாசத்தை கொடுக்குது. இலங்கை நாட்டிலே ரத்தினபுரி என்ற ஒரு நாடு இருக்குது, ரத்னபுரா. அங்கே தங்கம் பொன் எடுக்கிறார்கள், கிண்டி கிண்டி எடுக்கிறார்கள். அதனால்தான் நாட்டுக்கு ரத்தினபுரி என்ற பேர் வந்தது.
அப்படியானால் அந்த நதி என்ன நதி? அந்த நதியினுடைய பெயர் தாவீதுக்கு கூட தெரியவில்லை. ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தோன்றிய நகரத்தையும் உன்னதமான வாசவன் பரிசுத்தத்தை சந்தோஷிக்கும் என்று குறிப்பிட்டார். ஆனாலும் அந்த நதியின் பெயரை அவர் அறியவில்லை. அந்த நதியின் இரகசியத்தை வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்து தான். இந்த நதியுடைய இந்த இரகசியத்தை வெளிப்படுத்தியவர் இயேசு கிறிஸ்து. யோவான் 7:38-39 குறிச்சு கொள்ளுங்கள். யோவான் 7:38-39. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவதண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையாம போற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். நான் மீண்டும் ஒருமுறை விளக்குகிறேன். யோவான் 7:37, 37, 38, 39 வசனங்கள் இப்படி எழுதுகின்றன. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, சாதி சமயம் போடவில்லை, எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவதண்ணீர நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பரிசுத்த ஆவியானவரே அந்த நதி. பார்த்தீங்களோ, விடை கிடைத்து விட்டதில்லோ. பரிசுத்த ஆவியானவரே அந்த நதி. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செழிப்பாக்கும்படி தேவன் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான நதி அவர்தான். பாருங்கள், ஞானஸ்தானம் பெற்று சில பேர் உடனடியாக பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். சில பேர் தாமதித்து பெற்றுக் கொள்கிறார்கள். ஆமென். தேவன் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான நதி அவர்தான். அவர் நம்முடைய ஆவிக்குள்ளிருந்து ஆத்மாவையும் சரீரத்தையும் செழிக்க பண்ணுகிறார். யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்படியானால் பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் மிக மிக முக்கியம். இன்று அநேகர் துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானுக்கு முதலிடம் கொடுக்கறதில்லை. பரலோகத்திலிருந்து வருகிற அந்த நதி நமக்குள் பாய்கிறபடியினாலே நமக்கு பெரிய மகிழ்ச்சி. நீங்க என்னதான் இவ்வளவுதான் செலவழிச்சு எந்த கல்யாண வீட்டுக்கு எந்த கேட்டுதற்கு போனாலும் அந்த பரிசுத்த ஆவியான தன் மகிழ்ச்சியை இவரும் கொடுக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம், மனநிறைவு, செழிப்பெல்லாம் நமக்குள் வருகிறது. நாங்கள் தினமும் வேதத்தை வாசித்து தியானித்து தாளந்தை இந்த சங்கம வாழைக்கு கொடுத்து நித்திய கொடுத்து வரும் பொழுது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, கேட்டுக்கொள்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை, மறு ஒருமுறை கேட்கக்கூடிய வாழ்க்கையிலே பெரிய சந்தோஷம், மனநிறைவு, செழிப்பு எல்லாம் நமக்குள் வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவ நதியை நோக்கி பாருங்கள். அந்த நதி உங்களுடைய உள்ளத்தை எல்லாம் நிரப்பட்டும். தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் தேவ வல்லமையும் அந்த நதி உங்களுக்கு கொண்டு வரட்டும். வறண்டு போயிருக்கும் உங்களுடைய வாழ்க்கை செலுத்தவங்க செய்யட்டும். அந்த கவிதா வந்து துதித்து ஆராய்க்கும் பொழுது பிரசன்னம், எனக்கு உற்சாகம் வந்து விட்டது. காரணம், இந்த துதி ஆராதனைகள் கேட்கும் பொழுது உண்மையில் ஒரு பிரசன்னமும் எங்களுக்கு தேவன் ரெட்டிப்பான சத்துவத்தையும் தருகிறார். ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவ நதியை நோக்கி பாருங்க. அந்த நதி இன்று உங்களுடைய உள்ளத்தை எல்லாம் நிரப்பட்டும். தேவ பிரசனத்தையும் தேவ சமூகத்தையும் தேவ வல்லமையும் அந்த நதி உங்களுக்கு கொண்டு வரட்டும். வறண்டு போயிருக்கக்கூடிய வாழ்க்கையை செலுக்கோங்க செய்யட்டும். ஆமென். பாருங்க, 3 யோவான் 2 சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 2 இருக்கு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென், ஆமென்.
என்று விரும்புகிற ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்தாவியானுடைய நதியை வைத்திருப்பது எத்தனை பெரிய பாக்கியம். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தபடினால்தான் துதித்து ஆராதிக்கும் பொழுது அபிஷேகம் இறங்குகின்றது. பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் இருந்தால்தான் வார்த்தையை கொடுக்கும் போது ஒரு வல்லமையை புறப்பட்டு போகும். கேட்கிறவர்கள் ஊடுருவி செல்லும். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை சிருஷ்டித்த போது மனிதனுக்கு ஒரு கடமையை கொடுத்தார். என்ன? தானும் ஒரு கடமையை ஏற்றுக்கொண்டார். மனிதனுக்கு கொடுத்த கடமை என்ன? ஆதியாகமம் 2:15 சொல்லுகிறது, தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கர்த்தருடைய கடமை என்ன? தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக்கு வந்து பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவநதியால் அதை செழிப்பாக்குகிறீர். ஒரு தோட்டத்தை பண்படுத்த வேண்டியது மனிதனுடைய கடமை. தேவ நதியினால் செழிப்புக்காக வேண்டியது கர்த்தருடைய கடமை. கல்லை புரட்ட வேண்டியது உங்களுடைய கடமை. அற்புதம் செய்வது தேவனுடைய கடமை. தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய உள்ளத்தை தரிசு நிலமாக வைத்திராமல் வேத வசனத்தின்படி அதை பண்படுத்துவாயாக. உன் வாழ்க்கையிலே வருகின்ற கோபம், எரிச்சல் போன்ற கலைகளை பிடுங்கி தோட்டத்தை சுத்திகரிப்பாயாக. வசனம் உள்ளத்துக்குள் ஆழத்துக்குள் செல்ல முடியாத சில கற்கள், ஓடுகள் போன்ற பாவங்கள் அப்புறப்படுத்தி அப்பொழுது பரிசுத்த ஆவியான தேவநதி உங்களுக்கு வல்லமையாய் கடந்து வருவார். இந்த குடும்ப வாழ்க்கையும் ஆவிக்குரிய ஜீவன் நிச்சயமாக செழிப்பாகும். அதுக்கு என்ன? தேவையற்ற எரிச்சல்கள், பிராமங்கள், வஞ்சன் இதெல்லாம் வெட்டி விட வேண்டும். ஒரு வெட்டு துண்டு. பாருங்கள், கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வரும்போது நமக்கு செழிப்பான சுதந்திரங்கள் உண்டு. நன்றாக கவனியுங்கள். செழிப்பான வாக்கு தத்தங்கள் உண்டு. பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சாயம் பண்ணுவேன், நீதியின் விளக்கு தாங்குவேன். அநேக வாக்குத்த கர்த்தர் நித்தம் வழிநடத்தி மகா வறட்சியான காலங்களின் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிறமுள்ளதாக்குவார். நீர்ப்பாசன தோட்டத்தை போடுவோம், மற்ற நீரற்ற போடுவோம். இப்படி அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கு. தாவீது ராஜாவோடு கூட சேர்ந்து நாமும் ஆண்டவர் நோக்கி பார்த்து செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டார் என்று சொல்ல முடியும். நாங்கள் இலங்கையில இருந்து பட்ட பாடுகள், வேதனைகள், ஒரு இரவு நித்திரை என்று உணவின்றி, சமாதானமின்றி, வேதனையோடு, சஞ்சலத்தோடு, தீயலோடு இருந்த எங்களை ஆண்டவர் கொண்டு இங்கே வந்து இந்த கனதேசத்தில் வந்து விட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அவரை துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவருக்காக தாளந்தை கொடுக்க வேண்டும், அவருக்காக நேரத்தை கொடுக்க வேண்டும். காரணம், நான் இலங்கையில் இருந்திருந்தால் நாங்கள் மண்ணோடு மண்ணாக போயிருப்போம். ஆண்டவர்களை தூக்கி எடுத்திருக்கிறார். காரணம், அவருடைய துதி சொல்லி வருவார்கள் என்று. ஆமென். எசாயா 5:1, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே திராட்சை தோட்டம் உண்டு. உலகத்தாரை பார்க்கலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு கர்த்தர் செழிப்பான சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். உலகத்தாருக்கு இல்லை. ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த ஒன்றான மெத்தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்குத்தான் செழிப்பான சுதந்திரம். காரணம் என்னவென்றால், நமக்குள்ளே பரிசுத்தாவிய நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். அந்த ஆவியானவர் நமக்குள் மலர்ச்சியையும் உற்சாகத்தையும் பெருமையும் பசுமையும் தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தானையா உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். அவரை கைவிடவே கூடாது. வசனத்தை தியானிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அத்துடன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நீங்க அதோடு இருக்கக்கூடாது. இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும்.
இந்த ஆவியினால் நிறந்திருக்கிற வாழ்க்கைக்கு ஒப்பான சொலிப்புள்ள வாழ்க்கை வேறு என்ன உண்டு? அதை ருசித்து பார்த்தவர்கள் தான் தெரியும். ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களாம் சும்மா இருக்க மாட்டார்கள். வார்த்தையை கொடுப்பார்கள், தாளந்தை கொடுப்பார்கள், சுவிசேஷத்தை சொல்லுவார்கள். காரணம், அவருக்குள் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் பலப்படுத்துகிறார். போ, இதோடைய வார்த்தையை சொல்லு. ஆமேன். சங்கீதம் 72:6-7 சொல்லுகிறது. சங்கீதம் 72:6-7. புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரனுள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. நீதிமான் செழிப்பான். யார் நீதிமான்? நீங்கள் நானும் தான். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில யார் யார் செழிப்பா என்பதை சலமோன் ஞானி திட்டமா தெளிவு கொடுத்துக்கிறார். அது முக்கியமான 3 காரியங்கள் கொடுக்கிறார். முதலாவது, உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். நீதிமொழிகள் 12:25. இரண்டாவது, செம்மையானுடைய கூடாரமோ செழிக்கும். நீதிமொழிகள் 14:12. மூன்றாவது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழி 20:20. மீண்டும் இருக்கா? அதிகத்தது. முதலாவது, உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். இரண்டாவது, செம்மையானுடைய கூடாரமோ செழிக்கும். மூன்றாவது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் கைவிட மாட்டார். ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்பி கைவிடப்பட்ட ஒருத்தரும் இல்லை. எல்லாரும் செழிப்பாக இருக்கிறார். காரணம், கர்த்தர்களை கரம் பிடித்து நடக்கிற தேவன். என்ன ஆவிக்குரிய செழிப்பு பரிசுத்த ஆவியானவர்களே சார்ந்திருக்கிறது. அந்த செழிப்பிலே ஆவியின் வரங்கள் செயல்படுகின்றன. அந்த செழிப்பிலே 9 ஆவியின் கனிகள் இனிமையாக காணப்படுகின்றன. இந்த செழிப்பான ஆவி கனி உருவத்தில் காணப்படுவதை பார்க்கலும் மேன்மையானது வேறு என்ன உண்டு? தேவ பிள்ளைகளே, நீ செழிப்படையும்படி இந்த பரிசுத்த ஆவினால் எப்பொழுது நிரம்பி இருப்பதாக. சில ஊழியக்காரர்கள் முழங்கால் பட்டு ஜெபித்த 2-3 மத்தியாலங்கள் அபிஷேகத்தாலே நிறைந்திருப்பார்கள். அபிஷேகத்தாலே நிறைந்து கொண்டிருப்பார்கள். ஆமென். எசேக்கியேல் 47:12 சொல்லுது. எசேக்கியேல் 47:12. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த தலத்திலிருந்து பாயிரபடியினாலே மாதந்தோறும் புது கனில கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போஸ்தலர் 14:17. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களை நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம் இருதயங்களை நிரப்புவார். இதை கேட்டுக்கொண்டிருக்க சௌர சௌரியே, இன்று இலங்கையில ஒரு நேர சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறார். சிலர்கள் பானக்கூட காணவில்லை. அப்படியாக சில மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் தேவன் எங்களுக்கு ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்புறார். இந்த ஃப்ரிட்ஜை திறந்தா எதை சாப்பிட்றேன்னு தெரியாது. அந்த பழத்தை சாப்பிட்றதா, இந்த பழத்தை சாப்பிட்றதான்னு. காரணம், இந்த ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த ஒன்றான மெய்த்தேவனை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார். ஆதியாகமம் 2:10 தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. நன்றாக கவனிக்கணும். நதி ஒன்றுதான். நதிதான். ஆனால் நதியிலிருந்து 4 ஆறுகள் பிரிந்தன. அந்த 4 திசைகள் ஓடி என்று நாம் அறிகிறோம். அதுபோலவே அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு 4 பிரிவான கடமைகள் உண்டு. 4 என்ன அது? இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியலாயிருப்பீர்கள் என்றார்.
அப்போஸ்தலர் 1:8 இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இங்கே 4 பகுதியில காண்கிறோம். நல்லா கவனிக்க வேணும். அதாவது அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பிறனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். 4 பகுதி. முதல் பகுதி பரிசுத்த ஆவியினால் எருசலேமில் சாட்சியாக ஜீவிக்க வேண்டிய பகுதி. 2வது யூதேயா முழுவதும், 3வது சமாரியாவில், 4வது பூமியின் கடைசி பரியந்தம் நாம் சாட்சியாக இருக்கிறோம். பூமியின் கடைசி பரியந்தம். முதலாவது எருசலேம். எருசலேம் என்றால் சமாதானம் என்று அர்த்தம். பாருங்கள், எருசலேம் நாட்டிலே ஏதோ நடக்குது. ஆனால் எருசலேமை எவரும் வெற்றி கொள்ள முடியவில்லை. இந்த உலகத்தில் முழு நாடுகள் வந்து இஸ்ரவேலை எதிர்த்தாலும் வெற்றி கொள்ள முடியாது. காரணம், ஆவியோட பிரசன்னம் அங்கே இருக்கு. இப்ப இந்த எருசலேமில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அது இப்போ பூமியை உலாவிக் கொண்டிருக்கிற சேட்டலைட் மாதிரி. எதிரிகள் எங்கே வர்றான்னு எல்லாம் கண்டுபிடிக்கணும், அடிக்கவும் எங்க மேலே இருந்து செய்யலாம். அது ஏதோ ஒரு ஸ்புட்னிக் மாதிரி ஒன்று அனுப்பியிருக்கிறார். உலகமே பயந்து இருக்கிறது. எருசலேம் ஒரு சின்ன நாடு, ஈரான் ஒரு பெரிய தேசம். ஆனால் இன்று முழு உலகமே இஸ்ரேலுடைய தொழில்நுட்ப காரியங்களை பார்த்து நடுங்குகிறார்கள். நீ அறியன்னு தெரியவில்லை. அதாவது உலகத்திலே சுத்தி கொண்டு அது எங்கே எதிரியா எல்லாத்தையும் அடிக்கலாம், யாரையும் கொடுக்கலாம். பவர்ஃபுல்லான ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்து அனுப்பியிருக்கிறார்கள். கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய திட்டம் ஐயா. கர்த்தருடைய நகரத்தை இவராலும் அசைக்க முடியாது, இருக்க முடியாது. அது நம்மளும் நம்முடைய குடும்பத்திலும் இருக்க வேண்டிய சமாதானத்தை சுட்டி காண்பிக்கிறது. சமாதானம் இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு நல்ல நித்திரை வரும். சமாதான தருகிற இயேசுன்னு. இன்று எல்லோரும் சமாதானத்துக்காக ஓடுறாள். காட்டுக்கு ஓடுறான், தண்ணிக்க போறான், நெருப்புக்குள்ள போறான், கற்பூரத்தை கொளுத்துறான், தேங்காய் உடைக்கிறான், மண்டி உடைக்கிறான். சமாதானம் வராது. இந்த சமாதானத்தை தேவனை கண்டுபிடிக்க வேண்டும். சமாதான தேவன் யார் என்று கண்டுபிடிக்கும் போது தான் சமாதானம். அது பிசாது விடாது. சமாதானமா குடும்பங்கள் இருக்க பிசாது விட மாட்டான். ஏதோ ஒன்றை கொண்டு உள்ளுக்கு பூத்திடுவான். குடும்பங்களுக்குள்ள, சபைகளுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள. ஆனால் ஆவியானவர் நமக்குள் வரும்போது நதி போன்ற சமாதானம். நதி போன்ற சமாதானம் பாருங்க. ஒரு நதியில் இருக்கும்போது நான் வந்து இந்த இந்த விக்டோரியாவில் வந்து ஒரு 38-40 நீர்வீழ்ச்சிக்கு போயிருக்கேன். நீர்வீழ்ச்சி பார்க்குறேன்னா இவ்வளோ செலவுண்டாலும் போய் பார்ப்பேன். இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சமாதானம். இந்த நீர்வீழ்ச்சி சத்தத்தை கேட்கும்போது சமாதானம். இந்த நீர்கள் கல்லுகளை அடிபட்டு போகும்போது சமாதானம். அநேக நீரூற்றுக்கள் இந்த நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்கின்றது. அதே போல ஆவியானவர் நமக்குள் வரும்போது நதி போன்ற சமாதானம். உங்களுக்கு சமாதானம் வேண்டுமென்றால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நீங்கள் அதில் நிலை கொண்டு அபிஷேகத்தில் நிறைந்திருக்க வேண்டும். ஒரு தெய்வீக சமாதானம் உள்ளத்தில் எல்லாம் நிரப்பும். எசாயா 48:18 வாசித்து பாருங்கள். உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அறைகளை போலும் இருக்கும். தேவ பிள்ளையே, எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு தெய்வீக சமாதானம் வாழ்க்கையில செழிப்பாகும். சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நீ சமாதானத்தை அழைக்க வேண்டியது உத்தரவாதத்தை பெற்றுக்க என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் நாங்கள் சும்மா இருக்க முடியாது. தாளத்தை கொடுக்க வேணும், வார்த்தையோ மற்ற வார்த்தையை சொல்லுவோம். அந்த ஒன்றான மெத்தவன் யார் என்பதை அடிச்சு சொல்லுவோம். எசாயா 52 நல்ல வசனம். சமாதானத்தை கூறி நற்கரைகள் சுவிசேஷமாக அறிவித்து சிஷியனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்.
அதான் அந்த வார்த்தையை குடிக்கிற ஊழியர்கள் எல்லாம் சமாதத்தோடு செழிப்போடு இருக்கிறார்கள். உண்மையாக உத்தவமாய் வார்த்தைக்கு நடுங்கி ஆவின் அபிஷேகத்தால் வார்த்தையை கொடுப்பார். தினமும் வார்த்தையை கொடுப்பார். சோர்ந்து போக மாட்டார். எந்த நேரம் கேட்டால் டக்குன்னு வார்த்தையை கொடுப்பார். காரணம், அவருக்குள் இருப்பது பரிசுத்தாவின் அபிஷேகம். இரண்டாவதாக, பரிசுத்தாவிய நாதி செல்கிற அடுத்த இடம் நன்றாக கவனிக்க வேண்டும். பரிசுத்த நாதி செல்கிற அடுத்த இடம் யூதயா முழுவதும். யூதயா என்றால் தேவ ஆராதனை என்ற அர்த்தம். லேயால் 4வது குமாரை பெற்ற போது இப்பொழுது கர்த்தரை துதி பேர் சொல்லி அவனுக்கு யூதாண்டு பெயரிட்டான். ஆதியாகமம் 29:35. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், பாட்டுக்கள் பாட வேண்டும். சங்கீதம் 34:1 என்ன சொல்கிறது? கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, துன்பங்கள், அதாவது வேதனைகள் வரும்பொழுது கர்த்தரை துதியுங்கள், அல்ல அறையப்பட்டு ஜெபியுங்கள். அவன் என்ன சொல்றான் சங்கீதக்காரன்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், இதோ போல சோஸ்க எக்காலத்திலும் சொல்ல விடிய சோஸ்தரிப்பேன், இதோ பகல் இல்லை, எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். இந்த துதிக்கிற பிள்ளையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த நித்திய வெளிச்சத்திலே, வார்த்தை வெளிச்சத்தில் அநேக தேவ பிள்ளைகள் வந்து ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள். எல்லாம் ஆசீர்வாதம் ஐயா. துதிக்க 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 பெரிய ஆசீர்வாதம், தடைகள் முறியடிக்கும். மூன்றாவதாக, இந்த நதி சமாரியா முழுவதும் செல்லுகிறது. சமாரியா என்றால் என்ன? பின்மாற்றமடைந்த தேவ ஜனங்களை குறிக்கிறது. சமாரியா என்ற வார்த்தைக்கு காவல் கோரன் அர்த்தம். பின்மாற்றத்தில் வாடும் ஜனங்களுக்காக நாம் காவல் கோர உத்தரவாதத்தில் ஜெபிக்க வேண்டும். அநேக பிள்ளைகள் பின்மாற்றம் அடைகிறார்கள். உலக காரியங்கள், இந்த பிசாசு வந்து இழுத்து கொண்டு போயிடும். நவ நாகரிகமான காரியங்கள். டிவியை திறந்தாலே அவ்வளவுதான். டிவியை திறந்தா அவருடைய வாழ்க்கை போயிடும். நல்ல காரியம் இருக்கு. தேவ நதியானவர் நமக்குள்ளே விண்ணப்பத்தின் ஆவியையும் மன்றாட்டின் ஆவியையும் கிருபையின் ஆவியையும் ஊற்றி தேவ ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க உதவி செய்கிறார். ஜெபிக்கிறதுக்கு சில பேரை ஜெபிக்க வர சொன்னால் தலையை சொல்லுவாங்க. தேவனுடைய ஜெபிக்க உடனே ஜெபிக்கும். நாட்டுக்காக ஜெபி, வியாஜஸ்க்காக ஜெபி, அந்த கருத்தா ஜெபிக்க வேணும். சில பேருக்கு மயக்க கொடுத்தா வாங்கிடலாது. அப்படி இருக்கக்கூடாது. கருத்தாய் சுருக்கமாய் ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக, பூமியின் கடைசி பரியந்தம் நாம் கர்த்தருடைய நாமத்திலே செல்ல வேண்டியிருக்கிறது. அவருடைய சாட்சியாய் ஜீவிக்க வேண்டியா இருக்கிறது. பூமியின் கடைசி பரியந்தம் என்ற வார்த்தையானது ரசிக்கப்படாத மக்களை நோக்கி சென்று அவளை கத்தண்ட திரும்ப சுவிசேஷத்தை குறிக்கிறது. அநேக பேர் நாங்கள் அதை சுவிசேஷம் சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டிய எங்கள் கடமை. தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்காக 4 செய்யும் சொல்லுவா, ஊழியம் செய். மத்தேயு 28:20 என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். ஐயா, ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார், ஒரு மனுஷன் இல்லை. 28:20 வசனத்தை வாசித்து பாருங்கள் குறிச்சு. மத்தேயு 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வருகின்ற சகல நாட்கள் உங்களுடனே கூட எங்களோடு இருக்கு ஐயா. சதா காலம் எங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் யார்? கர்த்தருடைய பிள்ளைகள், உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த பிள்ளைகள்.
முன்பு நாங்கள் பாவங்களினாலும் சாபங்களினாலும் மறுத்த எங்களை உயிர்ப்பித்த தேவன், விக்கிர பண்பாட்டிலிருந்து தூக்கிற தேவன். இதை கேட்டுக்கொள்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைய நாளே அந்த ஜீவ நதி எங்கே ஓடுது? உனக்குள் ஓடுது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்து நீ வார்த்தையிலே கொடுக்கும் பொழுது, அல்ல பாடலை படிக்கும் பொழுது, அதை துதிக்கும் பொழுது பிரசன்னம் மூடும். ஜோமனோமா. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்சத்திலே ஏதேனில் ஜீவ நதி என்ற தலைப்பிலே வேதாம ரீதியாக தேவ பிள்ளைக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த கிருபைக்கு நன்றி. பேசினவர் நீர் ஆண்டவரை, விளக்கத்தை கொடுத்தவர் நீர் ஆண்டவரை. இந்த கேட்கிற பிள்ளைகள், இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் எழுப்பி பிரகாசிக்க, வார்த்தையை கற்றுக் கொடுக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தொடர்ந்து கடைசி செய்தியாக நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராஜ்நாத் அழைக்க போகிறோம்.